பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் சொல்கின்றார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா என்ற மன்னனிடத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் தன்னுடைய படைத்தலைவனாகிய ரப்சாக்கேவை எருசலேமுக்கு அனுப்புகின்றான். ரப்சாக்கே அங்கே வந்து எசேக்கியாவினிடத்திலும் அவனுடைய ஜனங்களிடத்திலும் சொல்கின்றான், இந்த எசேக்கியா கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பான். ஜனங்களே, நம்பாதிருங்கள். ஏனென்றால் அசீரிய ராஜா இதற்கு முன்பு அநேக தேசங்களை பிடித்துள்ளான். அந்த தேசங்களுடைய தேவர்கள் எல்லாம் அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளவில்லை. அதுபோல உங்களுடைய கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ள மாட்டார் என்று ஜனங்களிடத்திலே சொல்கின்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனுக்கு ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். எசேக்கியா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த நிரூபத்தை வாங்கி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கண்ணீரோடு ஜெபிக்கின்றான். சகோதரர்களே, அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்கின்றார், இந்த அசீரியர் ராஜா எருசலேம் நகரத்திற்குள் நுழைவதும் இல்லை, அங்கு அம்பு எய்வதும் இல்லை, கேடகத்தோடு வருவதும் இல்லை, கொத்தளம் போடுவதும் இல்லை. நான் அவனை வந்த வழியை அனுப்பிவிடுவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, தம்முடைய தூதனை அனுப்பி அன்று இரவு 1,85,000 பேரை சங்காரம் பண்ணுகின்றார். சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியாவிற்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கின்றார். ஏனென்று பார்த்தால், எசேக்கியா தன்னுடைய இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்திலே மன்றாடிய பொழுது அவனுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்றே நீங்கள் மன்றாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வார். சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, அப்பா நீரே தேவன் என்று அறிந்து அவருடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு நீ உம்மிடத்திலே வந்து உம்மையே மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அந்த ஆவியை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஹalleluya.